கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஏன் இன்றும் சுவாமி விவேகானந்தரின் படத்தை பார்த்தாலே உத்வேகமடைகிறார்கள் தெரியுமா? தற்கொலை எண்ணத்தில் இருந்தவர்களையும் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைத்தவர்களையும் சிங்கமாக மாற்றிய அந்த ஒரு மந்திரம் என்ன? உங்கள் வாழ்க்கையை இன்று முதல் மாற்றப்போகும் அந்த 5 ரகசியங்கள் இதோ. 1. உன்னையே நீ அறிவாய். த பவர் ஆஃப் செல்ஃப் பிலீஃப். சுவாமி விவேகானந்தரின் தத்துவங்களில் முதன்மையானது தன்னம்பிக்கை. 100 பேய்களுக்கு அஞ்சுவதை விட உனது நிழலைக் கண்டு நீ அஞ்சுவதுதான் மிகப்பெரிய பலவீனம் என்பார். நாம் பல நேரங்களில் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் விவேகானந்தர் சொல்வது என்னவென்றால், உனக்குள் இருக்கும் எல்லையற்ற ஆற்றலை நீ உணராதவரை உன்னால் இந்த உலகை வெல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு தெய்வத்தன்மை கொண்டவன். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். நான் பலவீனன், என்னால் முடியாது என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நீங்களே ஒரு சிறையை உருவாக்கிக் கொள்கிறீர்கள். ஒரு சிங்கம் தன்னை ஆடு என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அது எப்படி கர்ஜிக்கும்? அதுபோலத்தான் நாமும் நம்முடைய திறமைகளை சந்தேகப்படும் போது நம் வெற்றியை காலதாமதப்படுத்துகிறோம். சுய முன்னேற்றத்திற்கு முதல் படி உங்களை நீங்கள் நேசிப்பது. உங்கள் குறைகளை தூக்கி எறியுங்கள். நீங்கள் செய்த தவறுகளை பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அதையே சுமையாக சுமக்காதீர்கள். என்னை யாராலும் வீழ்த்த முடியாது என்ற எண்ணம் உங்கள் இரத்த நாளங்களில் ஓட வேண்டும். நீங்கள் உங்களை நம்பத் தொடங்கும் அந்த நொடியில் உலகம் உங்கள் காலடியில் விழத் தொடங்கும். உங்கள் பலம் உங்கள் தசைகளில் இல்லை, உங்கள் சிந்தனையில் இருக்கிறது. அந்த சிந்தனையை வலிமையாக்குங்கள். 2. லட்சியமே வாழ்க்கை. ஃபோக்கஸ் அண்ட் டெடிகேஷன். வெற்றி பெற்றவர்களுக்கும் தோற்றவர்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் ஒருமைப்பாடு. ஃபோக்கஸ். விவேகானந்தர் ஒரு புகழ்பெற்ற உதாரணத்தை சொல்வார். ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஒரு லட்சியத்தையே உங்கள் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதை பற்றியே எப்போதும் சிந்தியுங்கள். அதையே கனவு காணுங்கள். இன்று பல இளைஞர்கள் தோல்வி அடைவதற்கு காரணம் அவர்கள் ஒரே நேரத்தில் பல படகுகளில் கால் வைப்பதுதான். உங்கள் மூளை, நரம்புகள், தசைகள் என உடலின் ஒவ்வொரு அணுவும் உங்கள் இலக்கை நோக்கி துடிக்க வேண்டும். மற்ற தேவையற்ற எண்ணங்களை உங்கள் மனதிலிருந்து அப்புறப்படுத்துங்கள். ஒரு மரத்தை கோடரியால் வெட்டும்போது ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் வெட்டினால் மட்டுமே மரம் வீழும். அதுபோல உங்கள் உழைப்பு ஒரே இலக்கை நோக்கி இருக்க வேண்டும். வெற்றி என்பது ஏதோ ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. அது உங்கள் அர்ப்பணிப்பின் விளைவு. இன்று நான் இந்த வேலையை செய்வேன் என்று நீங்கள் தீர்மானித்தால் உலகம் அழியும் நிலை வந்தாலும் அதை செய்து முடிக்க வேண்டும். அந்த மன உறுதிதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்து காட்டும். தூக்கத்தில் காண்பது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் நிஜமான கனவு. உங்கள் லட்சியம் உங்களை உந்தித்தள்ள வேண்டும். காலையில் கண் விழிக்கும் போது உங்கள் இலக்கு உங்கள் கண்ணெதிரே நிற்க வேண்டும். அத்தகைய வெறித்தனமான தேடல் இருந்தால் மட்டுமே வரலாறு உங்கள் பெயரை உச்சரிக்கும். 3. பயத்தை எரித்துவிடு. விவேகானந்தரின் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் உண்டு. காசியில் குரங்குகள் அவரை துரத்திய போது அவர் ஓடினார். அப்போது ஒரு முதியவர் சொன்னார், ஓடாதே, எதிர்த்து நில். விவேகானந்தர் திரும்பி நின்றதும் குரங்குகள் ஓடிவிட்டன. நம் வாழ்க்கையின் பிரச்சனைகளும் அந்த குரங்குகளை போன்றவைதான். நாம் பயந்து ஓடும் வரை அவை நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். நாம் தைரியமாக திரும்பி நின்றால் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். பயம் என்பது ஒரு மாயை. பயமே மரணம், பயமே பாவம் என்கிறார் சுவாமிஜி. எதற்கும் அஞ்சாதீர்கள். நீங்கள் எதை செய்ய பயப்படுகிறீர்களோ அதை துணிந்து செய்யுங்கள். பயம் உங்களை அடிமையாக்கும், உங்கள் அறிவை மழுங்கடிக்கும். ஒரு கோழை 1000 முறை சாகிறான், ஆனால் வீரன் ஒரு முறை மட்டுமே சாகிறான். வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க தயங்காதீர்கள். நீங்கள் வெற்றி பெற்றால் தலைமை தாங்குவீர்கள், தோற்றால் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவீர்கள். இரண்டிலுமே உங்களுக்கு லாபம்தான். என்னால் இதை செய்ய முடியுமா என்ற கேள்வியை விடுத்து இதை என்னால் மட்டுமே செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மரணத்திற்கு அஞ்சாதவன் எதற்கும் அஞ்ச மாட்டான். உங்கள் ஆன்மா அழிவற்றது. அது எந்த ஆயுதத்திற்கும் கட்டுப்படாது. இந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு பயம் என்பதே கிடையாது. துணிச்சலே வெற்றியின் முதல் ரகசியம். 4வது விடாமுயற்சியின் வலிமை. பர்சிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிலியன்ஸ். எழுமின், விழிமின், குறிக்கோளை எட்டும் வரை நில்லாது செல். இது வெறும் வாசகமல்ல, ஒரு மந்திரம். நாம் ஒரு காரியத்தை தொடங்கி முதல் தடையிலேயே முடங்கி போய்விடுகிறோம். ஆனால் விவேகானந்தர் சொல்வது என்னவென்றால், 1000 முறை விழுந்தாலும் மீண்டும் முறையாக எழுந்து நில்லுங்கள். வெற்றி என்பது ஒரு நேர்கோடல்ல, அது பல மேடு பள்ளங்களை கொண்டது.
தங்கம் நெருப்பில் வாடாமல் பிரகாசிப்பதில்லை. அதுபோல ஒரு மனிதன் கஷ்டங்களை சந்திக்காமல் மேன்மை அடைய முடியாது. உங்களுக்கு வரும் சோதனைகளை வரங்களாக கருதுங்கள். அவை உங்களை செதுக்க வந்த ஒளி. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் என்று கேட்காதீர்கள். இந்த கஷ்டங்களை சமாளிக்கும் வலிமை எனக்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள். விடாமுயற்சி என்பது வெறும் உழைப்பு மட்டுமல்ல, அது பொறுமையும் கூட. ஒரு விதை மரமாவதற்கு காலம் எடுக்கும். அதுவரை நீங்கள் தண்ணீர் ஊற்றி பராமரிக்க வேண்டும். அதுபோல உங்கள் உழைப்பிற்கான பலன் உடனடியாக கிடைக்காமல் போகலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் பிரபஞ்சமே உங்களுக்கு வழிவிடும். உலகமும் உங்களை ஏளனம் செய்யலாம், உங்கள் திறமையைக் கண்டு சிரிக்கலாம். ஆனால் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் உங்கள் காலடியில் வந்து கைத்தட்டும். அதுவரை அமைதியாக உறுதியாக ஓடிக்கொண்டே இருங்கள். 5. சேவை மற்றும் மனிதநேயம். சுவாமி விவேகானந்தர் சொன்ன மிகச்சிறந்த தத்துவம்: யார் ஒருவன் மற்றவர்களுக்காக வாழ்கிறானோ அவனே உயிருடன் இருக்கிறான். மற்றவர்கள் அனைவரும் பிணத்திற்கு சமம். கல்வி, பணம், புகழ் ஆகியவற்றை விட்டு நல்லொழுக்கம் மிக முக்கியமானது. நீங்கள் எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும் உங்களிடம் மனிதநேயம் இல்லை என்றால் அந்த அறிவினால் பயனில்லை. ஒரு மனிதனின் குணமே அவனது தலைவிதியை தீர்மானிக்கிறது. தூய்மையான இதயம், தெளிவான சிந்தனை, பிறருக்கு உதவும் குணம், இவை மூன்றும் ஒருவனை மகானாக மாற்றும். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்றார் சுவாமிஜி. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு உதவியும் உங்களை ஆன்மீக ரீதியாகவும் மனரீதியாகவும் வலிமையாக்கும். சுயநலம் என்பது ஒரு இருண்ட அறை. அங்கிருந்து வெளியே வாருங்கள். மற்றவர்களுக்கு உதவுவதால் உங்கள் ஆற்றல் பெருகும். எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்பதை விட நான் என்ன தர முடியும் என்று யோசியுங்கள். ஒரு மெழுகுவர்த்தி தன்னை அழித்துக் கொண்டு வெளிச்சம் தருவது போல நம் வாழ்வும் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நீங்கள் மறைந்த பிறகும் உங்கள் பெயர் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீங்கள் செய்த நல்ல செயல்கள் மட்டுமே அதற்கு உதவும். அன்பே கடவுள், அன்பே வலிமை. அந்த அன்பை உலகிற்கு பாய்ச்சுங்கள். வெற்றி தானாக உங்களை தேடி வரும். நண்பர்களே, சுவாமி விவேகானந்தரின் இந்த வார்த்தைகள் உங்கள் மனதிற்குள் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருந்தால் அந்த நெருப்பை அணைய விடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு உத்வேகத்தை தந்திருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். உங்கள் நண்பர் ஒருவருக்கு இன்று இந்த வார்த்தைகள் தேவைப்படலாம். மறக்காமல் இதை அவருக்கு ஷேர் செய்யுங்கள். ஒரு நல்ல விஷயம் பலரை சென்றடைய நீங்கள் ஒரு கருவியாக இருங்கள். விவேகானந்தரின் பொன்மொழிகளில் உங்களுக்கு பிடித்த வரி எது? அதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்களைப் போலவே சாதிக்க துடிக்கும் மற்றவர்களுக்கும் அது ஊக்கமாக அமையும். இது போன்ற வாழ்வை மாற்றும் உன்னத கருத்துக்களை தொடர்ந்து கேட்க நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்களே உங்கள் விதியை உருவாக்குபவர். எழுந்து நில்லுங்கள், வெற்றி உங்களை வந்தடையும்.